திமுக காங்கிரஸ் இடையே தமிழ்நாட்டில் பிரச்சனை முடிவடைந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அதைவிட பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது. கூட்டணியில் சலசலப்பை அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி சேருமா என்ற பரபரப்பு நிலவி வந்தது. காங்கிரஸ் மற்றும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள் பல்வேறு வதந்திகளுக்கும் வழிவகுத்தது. இறுதியில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திமுக கூட்டணியில் 28 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றுக் கொண்டதோடு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பெற்று திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தொடர்ந்து வருகிறது. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு வழியாக சிக்கல் முடிவடைந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் மிகப்பெரிய பிரச்சனை வெடித்துள்ளது. இதுவரை புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியே தலைமை பொறுப்பை வகித்து வந்தது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியே அதிக இடங்களில் போட்டியிட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் பதவியும் காங்கிரஸ் கட்சிக்கே வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை கூட்டணிக்கு தலைமை தாங்க திமுக முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல் மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 14 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களிலும், திமுக 13 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களிலும் வெற்றி பெற்றதோடு காங்கிரஸ் கட்சியை விட திமுக அதிக வாக்கு சதவிகிதத்தையும் பெற்றிருந்தது. மேலும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் திமுக கைப்பற்றியது. இதன் காரணமாக காட்டி இம்முறை கூட்டணிக்கு தலைமை தாங்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையே ஏற்கும் என்று வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்தார். இந்த சூழலில் அங்கு கூட்டணியில் இருக்கும் விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தங்கள் அலுவலகத்துக்கு வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தனியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இப்படி தமிழ்நாட்டில் மோதல் முடிவடைந்தாலும் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை தொடர்ந்து வருவது அக்கட்சியின் தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.